புதுயுகம் நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. நம்ம பல பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, நம்ம கூட பிறந்தவங்க அல்லது ரத்த சொந்தம், உறவுக்காரங்க இவங்க மட்டும்தான் நம்ம மேலே உயிராக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே அன்புக்கும் நம்ம உறவு முறைக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. அதுக்கான ஒரு குட்டி ஸ்டோரியை தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு விநாயகர் கோவில். இந்த விநாயகர் கோவிலில் நாள்தோறும் விசேஷங்கள் நடந்துகிட்டே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சதுர்த்தி மாதிரியான முக்கியமான நாட்களில் நிறைய மக்கள் கூடுவாங்க. பக்தர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த கோவிலில் அந்த பிள்ளையாரை ரொம்ப அழகாக நிறைய விசேஷங்கள் செஞ்சு கொண்டாடிக்கிட்டே இருந்தாங்க. அந்த கோயிலில் ஒரு பூஜகர், அவர் ரொம்ப நல்ல படித்த மனிதர், பெரியவர், எல்லார்கிட்டையும் பிரியமாகவே நடந்துக்குவார். அந்த கோவில் வாசலில் எப்பவும் இந்த பூஜை நடந்து பிரசாதம் கொடுக்குற நேரத்தில் ஒரு நாய்க்குட்டி வந்து எப்பவும் சாப்பிடும். இந்த பூஜகரும் அந்த நாய்க்குட்டிக்கு சாப்பாடு போடுவார். வர்ற மனிதர்களுக்கெல்லாம் பிரசாதம் கொடுக்குற மாதிரியே இந்த நாய்க்குட்டிக்கும் சாப்பாடு போடுவார். ரொம்ப அதுவும் இவரும் ரொம்ப ஃப்ரெண்டாகவே ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக மணி அடிக்கிற நேரம் என்ன அப்படிங்கிறது இந்த நாய்க்குட்டிக்கு தெரிஞ்சிடும். கரெக்டாக அதே மாதிரி வந்துடும். பூஜை எல்லாம் நடக்கிற போது அதையும் பார்த்துட்டே இருக்கும். இவர் பிரசாதம் எப்படா போடுவாருன்னு பார்த்து சாப்பிடுமா. இந்த நாய்க்குட்டிக்காகவே பிரத்யேகமாக ஒரு தட்டும் வாங்கி வச்சார். ஏன்னா தரையில் போட வேண்டாம், அதுவும் தான் நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு தட்டில் எப்போவுமே பிரசாதத்தை வைப்பார். இது காத்துக்கிட்டு இருக்கோம், பசியோடு இருக்கிறதுனால அந்த தட்டில் இருக்கிற சாப்பாட்டை வேக வேகமாக சாப்பிடும். இப்படி தான் எப்போவுமே நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் என்ன பண்ணிச்சு இந்த நாய்க்குட்டி, அது அந்த பிரசாதத்தை அவர் போட்ட உடனே அங்கேயே சாப்பிடாம அந்த தட்டை வாயில் கவ்விட்டு கிளம்பி வெளியில் போயிடுச்சு. கொஞ்ச நேரம் பார்த்தாரு, இவர் முதல் நாள் கவனிக்கலை, அடுத்த நாள் தான் கவனிச்சாரு. எங்கே போகுதுன்னு தெரியலையே, ஆக தட்டையும் தூக்கிட்டு போகுதே அப்படின்னு நினச்சா மறுநாள் பார்த்தா கரெக்டாக தட்டு அங்கே வந்துடும். இந்த நாய்க்குட்டி திருப்பி கொண்டு வந்து போட்டுருச்சு. இப்படி போய்கிட்டே இருந்தது. ஒரு 5-6 நாள் இதே மாதிரி தொடர்ந்து நடந்தது. இப்போ அந்த பூஜகருக்கு சந்தேகம் வந்துச்சு, என்னதான் பண்ணுது இந்த நாய்க்குட்டின்னு தெரியலையேன்னுட்டு பூஜை முடிச்சு எல்லாருக்கும் பிரசாதம் போடுற மாதிரி இதுக்கும் போட்டார். அந்த ஒரு பையனை கூப்பிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் நீ கொடுத்து முடி அப்படின்ட்டு இவர் போட்ட உடனே அந்த நாய்க்குட்டி தட்டை தூக்கிட்டு போகுதா, அது பின்னாடியே இவரும் போக ஆரம்பித்தார். போனால் ஊருக்கு வெளியில் ஒரு பாழடைஞ்ச ஒரு கல் மண்டபம். வழக்கமாக இந்த நாய்க்குட்டி என்ன பண்ணுன்னா பகல் நேரத்தில் அல்லது பூஜை நடக்கிற நேரத்தில் தான் இந்த கோயிலில் இருக்கும். இரவு நேரத்தில் அந்த மண்டபத்தில் தான் அது படுத்து தூங்கும். அது அவருக்கு தெரியும். இது அந்த மண்டபத்தை நோக்கி வாயில் தட்டை கவ்விட்டு போகிறத பார்த்த உடனே எப்பவும் ராத்திரி தானே அங்கே போய் தங்கும், இப்போ பகல்லையே அது போகுதே அப்படின்னு நினச்சிட்டு பின்னாடியே போகிறாரு. போனால் அந்த மண்டபத்தை அந்த நாய்க்குட்டி அடைஞ்சிருது. உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தெரியுது அந்த நாய்க்குட்டி மண்டபத்தோட உள்பக்கம் போயிடுச்சு. இவரும் மெதுவாக உள்ளே போய் பார்த்தா அந்த மண்டபத்துக்குள்ள ஒரு வயசான ரொம்ப முடியாத ஒரு பெரியவர் படுக்கையில் இருக்கார். அவர் பக்கத்தில் கொண்டு போய் இது தட்டை வைக்குது. அந்த பெரியவரும் அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு அந்த பிரசாதத்தை. இவருக்கு பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடான்னா, அந்த ஊர்லேயே ரொம்ப 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 முன்னாடி காலத்தில் பெரிய ஒரு மனிதராக இருந்தவர் அவர். நாலாவட்டத்தில் அவர்கிட்ட இருக்கிற செல்வம் எல்லாம் குறைஞ்சு ரொம்ப தளர்ந்த நிலைக்கு ஆளாயிட்டாரு. வயசும் அதிகமாயிட்டதுனால அவரால் வேலை செய்ய முடியல. சொத்து பத்தெல்லாம் அவரை விட்டு போயிடுச்சு. சொத்து பத்து போனோன்னா சொந்த பந்தமும் அவரை விட்டு போயிடுச்சு. இப்போ அந்த முதியவர் உறவினர்கள் யாரும் இல்லாமல் உடல்நிலையும் செயல்பட முடியாத அளவுக்கு ஆயிட்டாது. ஊரில் யாருக்குமே தெரியலை. இந்த பூஜகர் உள்பட ஊரில் உள்ள எல்லாருமே அவர் மேலே பிரியமாக தான் இருந்தாங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அந்த பெரியவர் காணுமே, சரி ஊரை விட்டு எங்கேயோ போயிட்டாரு போல், தனக்கு இருந்த பண வசதியெல்லாம் குறைஞ்சி போச்சு, இனி யார் இந்த ஊரில் நம்மளை மதிக்க மாட்டாங்க, நம்ம இங்கே இருக்க வேணாம்னு நினச்சி ஊரை விட்டு போயிட்டாரு போலன்னு நினச்சிட்டு இருந்தாங்க இவங்க எல்லாருமே. ஆனால் உண்மை என்னென்னா, அந்த பெரியவர் அதே ஊரில் தான் இருந்திருக்காரு. கை கால் ஏதோ கொஞ்சம் நடவடியாக இருந்தபோது தெரியாதவங்க கிட்ட கேட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. படுக்கையில் விழுந்ததுக்கப்புறம் அவரை கவனிக்க யாருமே இல்லை. ஆனால் அவர் நல்லா வாழ்ந்த காலத்தில் அவர் கொஞ்ச நாள் சாப்பாடு போட்ட நன்றியோட இந்த நாய்க்குட்டி மட்டும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்துருக்கு. இந்த நொடியில் தான் இந்த பூஜகர் அதை பார்க்குறாரு. இவ்வளவு நல்ல மனுஷன், நேரம் காலம் அவருக்கு இப்போ மாறி போயிட்டதுனால இப்படி படுக்கையில் விழுந்துட்டாருன்னு எல்லாரையும் கூப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த பெரியவருக்கும் நாய்க்குட்டிக்கும் வேண்டிய ஆதரவையும் மருத்துவத்தையும் அவங்களுக்கு வேண்டிய பராமரிப்பையும் ஊரே சேர்ந்து செஞ்சாங்க. இப்படி எந்த நேரத்தில் யார் நமக்கு எப்படி உதவி பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஊர் உலகத்தில் கூட பிறந்தவங்க, உறவுக்காரங்க இவங்க எல்லாரும் கைவிட்டாலும் நாம் செஞ்ச தர்மங்கிறது ஏதோ ஒரு உயிரினத்தின் மூலமாக நமக்கு நல்ல பலனை நிச்சயமாக தரும். சிந்திக்கலாமா? நன்றி.
ஸோ நேர்களே ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளாட்ல நம்ம ஒரு அழகான கதை பார்த்துருப்போம். அண்ட் இதே மாதிரி நிறைய அமேசிங்கான செக்மெண்ட்ஸோட நாங்கள் உங்களை சந்திக்க வரோம். Until this is bye bye from Ashika and Jay. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஃபேவரட் யுகம் கனெக்ட்.